வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை இந்திராநகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் வெற்றி. டெபாசிட் இழந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி. தேர்தலில் காங்கிரசுக்கு 3000 வாக்குகள் அதிகம் கிடைத்திருப்பது ரங்கசாமியின் சரிவை காட்டுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கணிப்பு. பத்தாம் வகுப்பு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கு. அமைச்சர் கல்யாணசுந்தரம் நவம்பர் 2ஆம் தேதி திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு வித்தியாசத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை இந்திராநகர் சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகம், அதிமுக வேட்பாளர் பாஸ்கர், என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட 7 பேர் களமிறங்கினர். தொகுதியில் மொத்தம் உள்ள 29,005 வாக்காளர்களில் 24,210 பேர் வாக்களித்தனர். இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் துவங்கியது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட அதிகாரி தீபக்குமார் முன்னிலையில் சீல் பிரிக்கப்பட்டு வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை முடிவின்படி காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகத்தை விட 8046 வாக்கு வித்தியாசத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். ஆனால் அதிமுக வேட்பாளர் பாஸ்கர் 1578 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட் தொகையை இழந்தார். தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றதையொட்டி அவரது ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். கடந்த பொதுத் தேர்வில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ரங்கசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகத்தை விட 16,677 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் 8046 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வனுக்கு தேர்தல் அதிகாரி மலர்கண்ணன் சான்றிதழை வழங்கினார். வெற்றி குறித்து தமிழ்ச்செல்வன் கூறுகையில், மக்கள் முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான என்ஆர் ஐயா அவர்கள் என்னை அறிவித்தாங்க. என் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்து இந்த வெற்றியை என்ஆர் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இதனுடைய வெற்றியுடைய காரணம் இந்த மக்கள் இந்த அரசு மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் நடந்து வந்து. இந்திராநகர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் 3000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருப்பதால் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த தேர்தலை விட 4 மாதங்களுக்குள் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 3000 வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகம் 2வது இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார் எனவும், ஆனால் அதே நேரத்தில் கடந்த தேர்தலை விட என்ஆர் காங்கிரஸ் 5000 வாக்குகளை இந்த தேர்தலில் இழந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆள்மாறாட்ட விவகாரத்தில் சீக்கிய அமைச்சர் கல்யாணசுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு மக்கள் தந்த விடை என்ற வைத்திலிங்கம், அமைச்சர் கல்யாணசுந்தரம் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களை சந்திக்க வேண்டும் என்றும், கடந்த 4 மாதங்களில் ரங்கசாமியின் செல்வாக்கு குறைந்துள்ளது என்றார். உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் தயாராக உள்ளது என்ற வைத்திலிங்கம், காங்கிரஸ் இல்லாமல் எந்த கட்சியாலும் நிலையான ஆட்சியை தர முடியாது என்றும்,
ரங்கசாமி நடந்து கொண்ட முறை, ஆட்சி செய்த விதம் சரியில்லை என்று இந்த தேர்தலில் மக்கள் நல்ல பாடத்தை தந்துள்ளதாகவும் இப்போதாவது அவர் தனது நிலையை உணர வேண்டும் என்றார். 10ஆம் வகுப்பு தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாண சுந்தரம் நவம்பர் 2ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று திண்டிவனம் 1வது நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனித்தேர்வில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் தேர்வெண்ணை எழுதி ஆள்மாறாட்டம் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்வில் ஆள்மாறாட்டம் உட்பட 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான தகவலை புதுவை அரசுக்கும் ஆளுநருக்கும் தெரிவித்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே அமைச்சர் கல்யாண சுந்தரம் விசாரணைக்கு ஆஜராகும்படி விழுப்புரம் போலீசார் 2வது முறையாக சம்மன் அனுப்பினர். இந்த சம்மனை அமைச்சர் கல்யாண சுந்தரத்திடம் கொடுக்க முடியவில்லை என்று சட்டசபை செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையில் திண்டிவனம் 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜெயராஜ் தாக்கல் செய்த மனுவினை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் ஆஜராகும்படி உத்தரவிட்டார். ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜராவது குறித்து கால அவகாசம் வேண்டும் என்று கல்யாண சுந்தரம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை வியாழக்கிழமை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிரகாஷ் வருகிற நவம்பர் 2ஆம் தேதி கல்யாண சுந்தரம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். புதுவை இந்திராநகர் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதால் ஆளும் கட்சியின் பலம் 15ஆக அதிகரித்துள்ளது. புதுவையில் நடந்து முடிந்த இந்திராநகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக தமிழ்ச்செல்வம், காங்கிரஸ் வேட்பாளராக ஆறுமுகம், அதிமுக வேட்பாளராக பாஸ்கர் ஆகியோர் போட்டியிட்டனர். 83.47% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் அக்டோபர் 20ஆம் தேதியான வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை துவங்கியது. இதில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். இதனால் சட்டசபையில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரசின் பலம் 15ஆக உயர்ந்துள்ளது. தற்போதுள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சுயேட்சை உறுப்பினர் விஎம்சி சிவக்குமார் ஆதரவளித்து வந்த போதிலும் இடைத்தேர்தலுக்கு பின்னர் ஆளும் கட்சியின் பலம் அதிகரித்திருப்பதால் அக்கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். இருப்பினும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குகள் குறைந்திருப்பதால் அதற்குரிய காரணங்களை ஆராயும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். கடல்வள மேலாண்மை குறித்து புதுவையில் நடத்தப்பட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் மீனவர்கள் கலந்து கொண்டனர். வங்காள விரிகுடா பெரு உயிர்வாழ் திட்டம் சார்பில் ஒருங்கிணைந்த கடல்வள மேலாண்மை திட்டம் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் 2014ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றப்பட உள்ளது. வங்கக்கடலில் ஒழுங்கற்ற செயல்பாடுகளால் மீன்கள் உள்ளிட்ட கடல் வளங்கள் அழிந்து போவதை தடுக்கவும், கடல் வளத்தை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கவும் இந்த திட்டம் வழிவகுக்கும். இதனால் இந்தியா உட்பட 8 நாடுகளில் கடலோர பகுதி மீனவர்களிடம் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஒருங்கிணைந்த கடல்வள மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து புதுவையில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து மீனவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்திரையர் பாளையத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரின் பைக்குகளுக்கு தீ வைப்பு. மர்ம ஆசாமிகளின் செயலால் மக்கள் அதிர்ச்சி. பாசிக் ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தம். சம்பளம் வழங்காவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என்று அரசுக்கு எச்சரிக்கை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. என்னங்க எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க. என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்து இருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ், ரே பேண்ட், ஃபாஸ்ட் ட்ராக், வோ,
கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட், ரெடியார் பாளையம், புதுச்சேரி. Enter the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக் டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கெட் ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Get ready தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts.
சாம்சங் LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது ப்ளூரே டிஸ்ப்ளே ஃப்ரீ. LED LCD PDP டிவிகளுடன் DVD பிளேயர் அல்லது 50 DVD மூவி பேக் ஃப்ரீ. சாம்சங் CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ. சாம்சங் ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மெஷின்களுக்கு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் ஃப்ரீ. சாம்சங் SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு பாம்பே டையிங் கிஃப்ட் செட் ஃப்ரீ. சாம்சங் டைரக்ட் கூல் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏர் கண்டிஷனர்களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. ஃபெஸ்டிவல் ஆஃபர் பிரைஸ் பல எக்ஸைட்டிங் ஸ்கீம்ஸும் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ராம் தங்க நகை மாளிகையில 4 கிராம் தங்க நகை வாங்கினா 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. 8 கிராம் தங்க நகை வாங்கினா 250 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ராம் தங்க நகை மாளிகையில் 16 கிராம் தங்க நகை வாங்கினால் 500 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. 24 கிராம் தங்க நகை வாங்கினால் 750 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. இந்த பொன்னான வேளையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராம் தங்க நகை மாளிகையில் 32 கிராம் தங்க நகை வாங்கினால் 1 கிராம் தங்கம் இலவசம். 40 கிராம் தங்க நகை வாங்கினால் 1.25 கிராம் தங்கம் இலவசம். ராம் தங்க நகை மாளிகையில் 6 பவுன் நகை வாங்கினா 1.5 கிராம் தங்கம் ஃப்ரீ. 7 பவுன் நகை வாங்கினா 1.25 கிராம் தங்கம் ஃப்ரீ. இது ராம் தங்க நகை மாளிகையின் பொன்னான ஆஃபர், தீபாவளி ஆஃபர். ஊரெல்லாம் இதே பேச்சு. ராம் தங்க நகை மாளிகை வழங்கும் ஃப்ரீ கோல்டு காயின் தீபாவளி ஆஃபர். நாம வாங்குற நகைக்கு தகுந்த மாதிரி இலவசமா கொடுக்கிற கோல்டு காயினோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். இந்த ஆஃபர் அக்டோபர் 1 முதல் 26 வரை மட்டுமே. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வானவில் பாரதி பண்டகசாலைகளை மூடும் முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 50 ஆண்டுகளாக இயங்கி வந்த வானவில் பாரதி பண்டகசாலையை மூடும் முடிவை கைவிட வேண்டும், நலிவடைந்த நிறுவனங்களுக்கு தேவையான நிதியை மானியத்துடன் ஒதுக்கி மறுவாழ்வு வழங்க வேண்டும், ஊழியர்களின் குடும்பங்களை பட்டினி சாவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் எதிரில் தர்ணா போராட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீபாவளி அன்று சட்டசபை முன்பாக பட்டினி போராட்டம் நடத்துவது என்று ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர். புதுவை பேட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் 420க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தங்களது ஓவியங்களை பார்வைக்கு வைத்திருந்து பொதுமக்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். புதுவை பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஓவிய கண்காட்சி புதன்கிழமை நடைபெற்றது. இதற்கு பள்ளியின் முதல்வர் பிரெடரிக் வரவேற்புரையாற்ற தாளாளர் ரெஜிஸ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ஓவியர் மன்ற தலைவர் இப்பேர், நல்லாசிரியர் விருது பெற்ற ஓவியர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைக்க பள்ளி இயக்குநர் லில்லி, நிர்வாக அதிகாரி மார்டின், துணை முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த கண்காட்சியில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான 420 மாணவ மாணவியரின் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 2 தினங்களாக இந்த ஓவியங்களை பார்வையிட்டு வரும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் திறமைகளைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். புதுவை முத்திரையர் பாளையத்தில் NR காங்கிரஸ் பிரமுகரின் மோட்டார் சைக்கிள்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை முத்திரையர் பாளையம் வழுதாவூர் சாலையில் வசிக்கும் NR காங்கிரஸ் பிரமுகரின் மகனான ஜீவா என்பவர் புதன்கிழமை இரவு வேலை முடித்து தங்கள் இருசக்கர வாகனங்களை வீட்டின் முன்பாக நிறுத்தியிருந்தனர்.
நள்ளிரவில் அங்கிருந்த வாகனங்களுக்கு மர்ம ஆசாமிகள் தீ வைத்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். அந்நேரத்தில் வேலை முடிந்து சென்ற மில் தொழிலாளர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். இதேபோல் அருகில் இருந்த வீட்டில் இருந்த சக்திவேல் என்பவரின் இருசக்கர வாகனமும் தீயில் எரிந்து உருக்குலைந்தது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் சம்பளம் வழங்காததை கண்டித்து தாசிக் ஊழியர்கள் 2 தினங்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை தாசிக் நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் கடந்த ஜூன் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த ஆயுள் காப்பீட்டு மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி போன்றவை காலாவதியாகிவிட்ட நிலையிலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாத நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்து தாசிக் தலைமை அலுவலகம் எதிரில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஊழியர்கள் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக புதன்கிழமை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் வியாழக்கிழமையன்று தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இதில் தாசிக் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தீபாவளி சமயத்தில் தாசிக் ஊழியர்கள் நடத்தி வரும் போராட்டங்களால் சிறப்பங்காடி விற்பனை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுவை மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தில் தரமான மருத்துவம் வழங்க வலியுறுத்தி ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் 1 மணி நேரம் வெளிநடப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கோரிமேட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தில் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவம் அளிக்காமல் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறி பல் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் வியாழக்கிழமையன்று காலை 1 மணி நேரம் வெளிநடப்பு செய்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். இதில் மருத்துவமனையின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக இதே கோரிக்கையை முன்வைத்து வருகிற 24ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமும் 31ஆம் தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர். என்னங்க எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க, என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்து இருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ். ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் புதுச்சேரி. The Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் காணவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் குக்கர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு
USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing kit set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை silver coin free. Festival offer price பல exciting schemes இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 17 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை இந்திராநகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் வெற்றி. டெபாசிட் இழந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி. தேர்தலில் காங்கிரசுக்கு 3000 வாக்குகள் அதிகம் கிடைத்திருப்பது ரங்கசாமியின் சரிவை காட்டுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கணிப்பு. பத்தாம் வகுப்பு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கு. அமைச்சர் கல்யாண சுந்தரம் நவம்பர் 2ஆம் தேதி திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.